வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் 2024 ஆண்டோட ஒரு முடிவுக்கே வந்துட்டோம், இறுதி கட்டத்துக்கே வந்துட்டோம். சோ அப்போ இந்த டிசம்பர் மாதத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கறது பாக்கலாங்களா. மீன ராசி, அதாவது இந்த 7.5 சனியில உங்களுக்கு இந்த விரய சனி உங்களுக்கு படாத பாடு 2.5 வருஷம், கடைசி 2.5 வருஷம் படாத பாடு பட்டிருப்பீங்க. ரொம்ப தண்ட செலவுகள், வீண் விரயங்கள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இது எல்லாமே ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐ அண்டர்ஸ்டுட். அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனியா வராரு. உங்களோட ஜென்ம ராசியிலே, அதாவது மீன ராசியிலே சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் 2025 ஆண்டுல. சோ அதோட வீடியோஸ் எல்லாமே டீடைல்டா கிளியரா கொடுத்துருக்கிறோம். சோ கொஞ்சம் கூடுதலா கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி கரெக்டா ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஓவரா புலம்புறதாகட்டும், அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களோட பாத்த கரெக்டா கண்டினியூ பண்ணுங்க. சில பல தடைகள் வரதான் செய்யும், மன அழுத்தங்கள் வரதான் செய்யும். அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்கலாம். நம்ம நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் 2025 ஆண்டுக்கு, சனி பயிற்சி பலன்கள் 2025 ஆண்டுக்கு போட்டிருக்கோம், குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்தாதான் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படி நீங்க அதுல இருந்து வெளியில வரலாம், எப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சோ அதனால நீங்க அதை கிளியரா பார்த்தாதான் தெரியும். அதை ஒன் பை ஒன்னா நான் வீடியோஸ் தனியா செப்பரேட்டா கிளியரா போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள்ல மீன ராசிக்கு உங்களோட 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, விரயச்சனியா இருக்கிறாரு. எதை தொட்டாலுமே விரயம், வீண் செலவுகள், தண்டங்கள், உங்களுக்கு அந்த ஒரு தடை தாமதம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களோட ஜென்ம ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வேலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம்னா உங்களோட ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்காரு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு ஓவர்வியூல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வேலை, தொழில், பொருளாதாரம் எல்லாம் பார்த்துட்டோம்னா, வேலையில உங்களுக்கு மன அழுத்தம், உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இந்த கம்பெனில இருக்கலாமா, வேற கம்பெனிக்கு போலாமா, இல்ல இதுலயே இருக்கலாமா, அதாவது ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸ் இருக்கலாமா, போலாமா, அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க, மறுபடியும் நாளைக்கு இன்னொரு பிளான் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு பிளான் பண்ணுவீங்க. அப்படியே தான் போயிட்டு இருக்குமோ தவிர நீங்க ஸ்டெபிலிட்டியா ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும். அதே மாதிரி நீங்க முடிவெடுக்க போனா சில பல தடைகள் கண்டிப்பா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வேலை, தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. புதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு 9ஆம் இடத்துல. அப்ப குருவும் புதனும் உங்களுக்கு கேந்திர அதிபதிகள் அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் பகவானா வருவாரு, 10ஆம் அதிபதி உங்களுக்கு குரு பகவானா வருவாரு. அப்ப இவங்க இந்த ரெண்டு கேந்திர அதிபதிகள் உங்களை, அதாவது குருவை புதன் பார்க்கிறாரு, புதனை குரு பகவான் பார்க்கிறாரு. இதனால இது அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில நீங்க எந்த ஒரு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஒரு நியூ சேஞ்ச் வேணும், ஒரு பிளேஸ் சேஞ்ச் வேணும், ஒரு நியூ பொசிஷன் வேணும், இதெல்லாம் அற்புதமா இருக்கு. காரணம் 9ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டு மார்கழி மாசம் டிசம்பர் 16ஆம் தேதி அவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அந்த டைம்ல உங்களுக்கு உங்க காட்டுல மழை அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு, நல்ல பெரிய உயர்ந்த அதிகார பதவிக்கு போய் உட்கார்றது, இந்த மாதிரியான அருமையான காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கூடுதலா உங்களுக்கு குருவும் புதனும் உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை இந்த டிசம்பர் மாதத்தை உங்களை காப்பாத்தி எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் இருக்கிறதுனால வேலையில பெரிய எந்த ஒரு முயற்சியானாலும் எடுக்கலாம். வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான ஒரு காலகட்டம். வெளிநாட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, கிடைக்கவே இல்லை. ஏன்னா 7.5 நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, கிடைச்சே இருக்காது. அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே பிஆர் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசையோடு இருப்பீங்க. பட் அது வெறும் கனவாவே இருக்கும். ஏன்னா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து தடை கொடுப்பாரு. ராகு பகவான் உங்க ஜென்மத்திலேயே இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. இங்கே இருந்தரலாம், நீ அங்க போனாலும் அங்க யூஸ் இல்ல, நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு செலக்ட் ஆக போறது இல்ல, அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால நீங்க மத்த வேற எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம இருக்கிறீங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல வேலையில அற்புதமான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னே சொல்லலாம். பதவி உயர்வு, உங்களுக்கான ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அருமையான காலகட்டம். நீங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நீங்க முயற்சி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா சூரியன் இருக்கிறாரு, உங்களுக்கு புதன் இருக்கிறாரு, குரு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. பல தடைகளை தாண்டி நீங்க அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறத உண்மை டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். சோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து தொழில் அப்படின்னு வந்துட்டோம்னா, தொழில தான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எந்த ஒரு பெரிய ரிஸ்க் ஆகட்டும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் எடுக்க வேண்டாம். இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸ்டார்ட் பண்றது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்றதுல இந்த காலகட்டம் வேண்டாம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியில உங்களுக்கு விரயச்சனியா இருக்கிறாரு. நீங்க எதை பண்ணாலுமே அதுல விரயந்தா ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கடன் வாங்கி அதுக்களவா நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரா கடன் வாங்க வேண்டாம். நீங்க அந்த மாதிரி விஷயத்துல ஓவரா கமிட்மெண்ட் குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரகிள்ஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு.
வீண் செலவு, வீண் விரயம், தண்ட செலவு, மருத்துவ செலவு இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வருமானம் வந்தாலுமே வந்து பல பக்கம் வந்து செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து குடும்பம், திருமணம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டோம்னா, குடும்பம்னா 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து 5ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு மன அழுத்தங்கள், நீங்க சொல்றது வந்து வீட்டுல கேட்காத மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நீங்க அது என்ன சொன்னாலும் அது அப்போசலா போய் முடியறது, நீங்க சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல, அதே மாதிரி காரசாரமான விவாதங்கள் ஏற்படுறது, அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏண்டாம் பண்ணன அந்த மாதிரி நிறைய வந்து டெம்பரவரி செப்பரேஷன் ஆகிறது, இல்ல நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டுட்டணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ல வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த 7.5 சனி அப்படின்னே சொல்லல. முதல் சுற்றா இருந்தா ரொம்ப அந்த கடுமையான ஒரு சோதனை காலமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அவசரப்பட வேண்டாம், அந்த கோவப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த கோபம், அந்த கோபதாபங்கள் வரதான் செய்யும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மேரேஜ், திருமணம் எடுத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ஆனா என்ன நான் சொல்றேன்னா, முதல் 15 நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே, நீங்க வந்து முடிச்சே ஆகணும், கரெக்டா வரன் இருக்கு, எனக்கு இவங்க தான் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த பார்ட்னர் கரெக்டா இருக்கணும், உங்களுக்கு வரன் செட் ஆயிருக்கணும், உங்களுக்கு எல்லா பொருத்தமும் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா மார்கழி மாசத்துக்குள்ள முதல் 15 நாள் அற்புதமான ஒரு காலகட்டம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா இந்த 7.5 சனியில ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். எந்த வரனை பார்த்தாலும் அது ஓகேன்னு தெரியற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை நீங்க தப்பான ஒரு வரனை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸான லைஃபா இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சோதனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கரெக்டா பேசி நீங்க முடிவெடுத்து அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்குள்ள என்டர் ஆகிறது சூப்பரான ஒரு விஷயம். அதை மட்டும் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல பாத்துட்டோம்னா உங்களுக்கு சூரியன் புதன் 9ஆம் இடத்துல குருவோட பார்வையில அற்புதமா இருக்கு. ஒரு புதிய முயற்சி, உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏதோ ஒரு முன்னேற்றம், படிப்புல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு ஒரு மதிப்பெண், நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண், நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜுக்கு போறது எல்லாமே அற்புதமா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அந்த தடைகள் இருக்கும், அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு குருவும் புதனும் கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். அது உங்க காட்டுல மழை அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அது உங்களோட கையில தான் இருக்கு. குருவும் புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. உங்களோட ராசிபதியும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஆனா நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும்ல, நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்ல. அது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க முயற்சி எடுங்க, அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தேவையில்லாம குடும்பத்துல வீண் விரயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு சங்கடங்கள், மன அழுத்தங்கள், குடும்பத்துல யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறதா ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். காரணம் அடுத்த வர ஜென்ம சனி வந்து இன்னும் கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்கும். காரணம் எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு விரையச்சனி 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்க ஜென்ம ராசியில இருக்கிறப்ப ஜென்ம சனி, அடுத்து உங்களோட ராசிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அது பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 3 சனியில எது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜென்ம சனி தான். மன அழுத்தம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு கரெக்டான ஒரு முடிவெடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் அப்கமிங் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. பட் அந்த காலகட்டத்தை நீங்க வந்து தாண்டி தான் வந்தாலும் அந்த ஒரு சோதனைகளை நீங்க தாங்கினாதான் சாதனை அடைய முடியும் அப்படின்னே சொல்றேன். சோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஃபேமிலி ஆகட்டும், வேலையாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவாகட்டும், நீங்க வந்து இது பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வண்டி வாகனம் சேஞ்ச் பண்றது, வாங்குறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சுப காரியங்களா, சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க, நீங்க நினைச்சது வந்து நடந்துரும் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், கண்டிப்பா வாங்குவீங்க. அந்த மாதிரியான காலகட்டம் டிசம்பர் மாதத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்ல, தண்ட செலவுகளா தான் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ ஹெல்த்ல கூடுதலா கவனம் வேணும். எந்த ஒரு ஏஜ்ல இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ராகு ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப தனியா இருக்காதீங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன் எக்ஸசைஸ் ஏன் நான் திருப்பி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, சனி பகவானுக்கு வந்து யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யறாங்களோ அது அவர் வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. யார் சோம்பேறித்தனப்பட்டுட்டு பெட்ஷீட்டை மூடி தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களதான் சனி பகவானுக்கு பிடிக்காது. சோம்பேறித்தனமா இருக்கிறான் அப்படின்னு 7.5 சனியில கடுமையா உழைக்கணும். எந்த ஒரு வேலை தொழில இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, கடுமையா உழைச்சிட்டா சனி பகவான் அந்த இடத்திலேயே வரமாட்டார் அப்படிங்கறத உண்மை. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத உண்மை. அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டாவே போதும், சரிங்களா? அதனால பயப்படலாம் வேண்டாம். கொஞ்சம் ஹெல்த்ல கூடுதல் கவனம் வேணும், அது ஒண்ணுதான் சொல்றேன். அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்துக்கிட்டோம்னா வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு
ஹெல்த்தில் கூடுதலாக கவனம் வேண்டும். இந்த டைமில் தான் அந்த மாதிரி வந்து ஹெல்த்தில் வந்து ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறது, மறுபடியும் வந்து ஒரு நாள் சரியா இருக்கிறது, இன்னொரு நாள் மறுபடியும் ப்ராப்ளம் வருது, ஒரு நாள் சரியா இருக்கிறது, இன்னொரு நாள் மறுபடியும் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். பட் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேணும். தேவையில்லாத செலவுகளை வந்து கட் பண்ண பாருங்க. வீண் செலவுகள், தண்ட செலவுகள்லாம் கட் பண்ண பாருங்க. சுபவிரயமா கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குற மாதிரி இருந்தா அந்த மாதிரி ஒரு உங்களோட பேரன், பேத்தி, பையன், பொண்ணுக்கு ஏதாச்சும் வாங்கணும், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணிட்டு அது சுபவிரயமா போயிடும். அந்த மாதிரி வந்து யோசிச்சு நீங்க வந்து முடிவு பண்ணி அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஓவரா பார்க்க போயிட்டா உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல ஒரு வாய்ப்பு வருது. குரு புதனும் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிற உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். வேலையாகட்டும், வேலையில நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான உங்களுக்கான கரெக்டான தசாபுத்தி போச்சுன்னா உங்களுக்கு சூப்பரா சாதகமான தசாபுத்தி போச்சுன்னா உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு தொழில வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதாரம் தேவையில்லாம வீண் விரயங்கள், தண்ட செலவுகள் தான் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதம் ஏற்பட வேண்டாம். உங்களுக்கு அமைதியா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸா கிரியேட் ஆகும். சின்ன ஒரு விஷயம் தான். அதனால அந்த இடத்துல இல்லாம நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல விட்டு கொடுத்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மேரேஜா இருந்தாலுமே முதல் 15 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கரெக்டான பொருத்தம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்கன்னா மட்டும்தான் திருமணம்ங்கிறது ஒரு வாழ்க்கை, ஒரு கமிட்மெண்ட். அது ஒரு வெறும் சும்மா அங்கேயும் போற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்ல. லைஃப் லாங் டிராவல் பண்ணக்கூடிய பார்ட்னரை கரெக்டா தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தேர்வு செஞ்சு அதுல வாழ்க்கையில நல்லா இருங்க. அதை தான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஹெல்த்தை கூடுதல் கவனம் வேணும். 7 சனி போயிட்டு இருக்கு, அடுத்த ஜென்மசனியா வருவாரு. ஸோ பயப்பட வேண்டாம். நீங்க வந்து கரெக்டா உங்களோட வேலையில நீங்க கரெக்டா உங்களோட ஹெல்த்தை நீங்க கரெக்டா பார்த்துக்கிட்டா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.